என்கிட்ட சொல்ல வேணான்னு சும்மா தேடுற மாதிரி நடிக்கிறியா? சொல்லானு தாங்கிக்குவேன். மனுஷன் மானம்னு சுற்றுவான். ஆனால் மானமாக பசியான்னு வந்தால் கடைசியில் பசின்னு வந்து நிற்பான். நேற்று உன் பொண்டாட்டி உன்னை காணோன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு பதில் சொல்கிற வரைக்கும் தேடிட்டே இருக்கணும் தான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் இது வரைக்கும் எதுவும் தெரியாது. நீ உன் பிரச்சனையை வெளியே வந்து ஃபேஸ் பண்ணிக்க. நாங்கள் உள்ளே வர மாட்டோம். அந்த பொண்ணுங்களை கூட விட்டுறோம். அதுங்க ஊருக்கு போய் பொழைச்சிக்கிட்டோம். என்ன சொல்கிறேன்? கேரமல் பாப்கார்ன் வேணும்னு ஒரே இடம். சின்ன பசங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ அன்சியா. உன் பொண்ணு பேர் கூட அன்சியா தானே? பாப்கார்னும் வேணும், அப்பாவும் வேணும்னா என்ன பண்ணுறது? நீ அவங்கள காப்பாற்ற நினைக்கிற அளவுக்கு அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க நம்புறியா? கஷ்டம். 72 மணி நேரம் ஆச்சுன்னா எங்கே வேணா இருக்கலாம். இவங்க ரொம்ப வருஷமா பண்றாங்க. ஸ்ட்ராங்கான நெட்வொர்க். அவனை எப்பவும் பாரிஸ்ல ஆடியப்ப ஸ்ட்ரீட்ல தான் மீட் பண்ணுவேன். எனக்கு ஒரு 3-4 வருஷமா தான் தெரியும். ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல்ல வந்தா செக்யூரிட்டி சர்வீஸ் அங்கே வச்சு தான் எனக்கு அவன் பழக்கம். கையில் செல்போன் வச்சுக்க மாட்டான். எது பேசணும்னாலும் நேரில் தான். அவன் மட்டும் தானா? எனக்கு அவனை மட்டும்தான் தெரியும். அவருக்கு 2 சம்சாரம் சார். இது முத தாரம், அது பசங்க. இது 2ஆம் தாரம், அதோட பசங்க. 2 பசங்களுக்கும் ஆகாது சார். சஸ்பெக்ட்ஸு எதிரிங்க யாராச்சும்? யாருக்குமே தெரில சார். நார்த் ஆளுங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் இல்லைங்கிறான். மனுஷன் வாரத்தில் 3 நாள் கோயில் குளம்னு பக்தி பழமாக இருந்திருக்காப்புல. கிழவி சேகரை தாண்டி யாரும் தெரியாதுன்னு சொல்றா. சேகர் மூர்த்தியை தாண்டி யாரும் தெரியாதுங்கிறான். மூர்த்தி சொன்ன ராஜேந்திரன் இங்க செத்து கிடக்கான். பயமா இருக்கு சார். ராஜேந்திரன் ஏன் சார் கொல்லணும்? யாரும் ஃபாலோ பண்றாங்க சார். கஜாயிட்டுக்கு எப்போமா சார்? அட இல்லைப்பா. சார் யோசிக்கிறேன். நான் தப்பிச்சிட்டல. நீ குடி. நார்த் ஆளுங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் இல்லைங்கிறான். ஸ்கெட்சு போடுறது, பிளான் போடுறது ஜெயிலில் தான் நடக்கும். உள்ள ஒரு மட்ட மேட்டர் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஜெயிலெலாம் போயிட்டு வந்த தான் இந்த கஜா ஞாபகம் வருத. கஜாட்டியா? பைத்திய மாதிரி பேசாத. கேட்ட என்ன தப்பு? 1000 இருக்கு. அவன் தொழில இருக்கிற இன்னொருத்தனை பற்றி எப்படா சொல்லுவான்?
ஏதோ குழந்தை விஷயம்னு சென்டிமெண்ட் பண்ணதால அன்னைக்கு ஹெல்ப் பண்ணான். கஜாட்டு சும்மா சும்மா போய் கேட்க முடியாதுப்பா. என்னது? எப்போ? இந்த வரேன். என்னாச்சுங்க இந்த நேரத்துல? வந்து சொல்றேன். முடிச்சு விட்டுரு. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் பேச்சு வரல. என்ன சார் யோசிக்கிற? அதான் தப்பிச்சிட்டல. தப்பு செஞ்சவங்க யாருமே தப்பிக்கிறதில்ல ராஜேந்திரன். தண்டனைக்கான காலம் தள்ளி போகுது. ப்ளீஸ் எடுங்க சார். வேண்டான்னு சொல்லாதீங்க சார். இதுக்காக நாங்கள் பண்ணல சார். இந்த நல்ல மனசுக்காக தான் சார். ஒரு குழந்தை பிறக்காதுன்னு எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் சார். எத்தனையோ கோயிலுக்கு போய் வேண்டியிருக்கேன் சார். எனக்கு 2 உசுரை கொடுத்துருக்கீங்க சார். நான் உங்களுக்கு செய்யணும் சார். வாங்கி சார், பிடிங்க சார். எடுத்துக்கோ. கேசிஎஸ் சாஃப்ட்வேரில் க்ளவுட் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல், சென்னை கீழ்கட்டளையில் இருக்குது. ஹாஸ்பிட்டலெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணணுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேஷண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட், பில்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணணும். பேப்பர், பேனா, இங்க் எல்லாம் போய் டெஸ்க்டாப், லேப்டாப், கீபோர்ட், மவுஸ்னு மாறப்போகுது. பேஷண்ட்டோட ரிப்போர்ட்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே கேஷ் ஷீட்டாக வேணும். மெடிசன்ஸ் வாங்கும்போது பேஷண்ட் அக்கௌண்ட் வந்துட்டா நல்லா இருக்கும் சார். நீ போன உங்கள் அம்மாக்கும் பார்கோடும் டேக்கும் வேணும். சீக்கிரம் வணக்கம் சார். சார் எனக்கு ரொம்ப வேண்டியவன் சார். இதுக்கு நான் எப்படி சார் ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த குழந்தைய ஏதோ ஆக்சிடென்ட்ல கிடைச்சது சார். நீங்கள் ஹாஸ்பிட்டலே இருக்கீங்க. யாராவது குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்களா சார்? நீங்கள் மனசு வச்சா நடக்கும் சார். வேண்டாத கோயில் இல்லை சார். பார்க்காத வைத்தியமே இல்லை சார். 5 லட்சம் பணம் கூட ரெடி சார். என் மாச சம்பளம் 45,000 ரூபா. வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சா என்ன காசு கிடைக்குமோ அதை ஒரே நேரத்தில் தரேங்கிறான். பார்த்து பண்ணுங்க சார். 5 லட்சங்கிறா கொடுப்பானா? ரொம்ப ரிஸ்க் இல்லை. பணக்காரனுக்கும் மிடில் கிளாஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இந்த ரிஸ்க்கு தான். மீனா 50,000 சின்ன காசு இல்லை. முடிச்சு கொடுத்தா தொடர்ந்து செய்யலாம். ராஜேந்திர சாலிட் ஹேண்ட் தான். ஆனால் இறங்குனதும் அவ்வளோ ஈஸியில் தெரிஞ்சிருச்சு. இங்கே பிறந்த போதெல்லாம் எதுவும் வராது சார். அதெல்லாம் ரொம்ப ரேர். இங்கே இருக்குதெல்லாம் 5-6 வயசு குழந்தைக்கு தான். இதில் எதுனா வேணா சொல்லுங்கள் சார், பார்த்து பண்ணிக்கலாம். பிறக்கிறப்பயே செத்து போச்சுன்னு நினச்சிக்க. 1க்கு 4 பிள்ளைய பெற்றுக்க வச்சு பாரு. 1 வருஷம் சம்பளம் மொத்தமாக. என்ன சொல்கிற? வழி வந்ததும் தகவல் சொல்லு. குழந்தைய எங்கே வச்சு கொடுக்கறது? நம்ம 2 பேரும் கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கணும்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அடிக்கடி குழந்தைங்க வந்துட்டு போகிற ஒரு இடமாவும் இருக்கணும். அன்னைக்கு அந்த கோயிலில் சாமிக்கு அப்புறம் என் காலில் தான் விழுந்தாங்க. That was a nice high. உங்ககிட்ட காசு இல்லாட்டி, சோறு இல்லாட்டி, போட்டுக்க துணிமணி இல்லாட்டி ஒரு பய கேட்க மாட்டான். ஆனால் குழந்தை மட்டும் இல்லைன்னா எப்போ விசேஷம், எப்போ விசேஷம், ஏன் இன்னும் குழந்தை இல்லை, கோயிலுக்கு போ, டாக்டர்கிட்ட போ, அந்த கீரையை தின்னு, இந்த பழத்தை தின்னுன்னு ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். இந்த பியர் ப்ரெஷர்னால தான் பல பேர் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. நம்ம ஊரில் அது ஒருத்தரோட இஷ்டம், முடிவுன்னு இல்லாமல் அதை ஒரு வரமாகவும் பாக்கியமாகவும் மாற்றிட்டாங்க. இந்த உலகம் ஒரு பக்கம் டிஜிட்டைஸ் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஈசல் கூட்டம் மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், மெட்டர்னிட்டி கிளினிக்ஸ், ஸ்கேன் சென்டர்ஸ்னு குழந்தை பிறப்பு, மகப்பேறு மருத்துவம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக உருவாச்சு. 10,000 வருஷமாக குழந்தை பெற்றுட்டு இருந்த மனுஷனுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மருத்துவ உலகம் புதுசு புதுசாக தடுப்பூசிகளையும் ஸ்கேன்களையும் மருந்துகளையும் கொடுத்துச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஊரில் லட்சக்கணக்கான குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக ஏகப்பட்ட சைல்ட் கேர் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. ஆனால் பாருங்கள், இங்கே நினச்சா அவ்வளோ ஈஸியாக ஒரு குழந்தைய தத்தெடுத்துட முடியாது. சென்ட்ரல் அடாப்ஷன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும், லீகாலிட்டிஸ் கிளியர் பண்ணணும், வருஷ கணக்கில் காத்திருக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வியாபார சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. குழந்தை எங்க ஆளுங்களா இருக்கணும். குழந்தையில என்ன எங்கள்லயும் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களை நாங்க தொட்டு தூக்கணும். எங்க வீட்ல எல்லா இடத்துலயும் புழங்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். 25 lakhs 50 lakhs. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது, அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஒரு டீம் செட் பண்ணணும்.
அட்லீஸ்ட் 4 லேயர்ஸ் இருக்கணும். ஒருத்தர் இமீடியட்டாக அவங்களுக்கு மேலே கீழே இருக்கிறவங்கள தவிர்த்து மற்ற யாரையும் அவங்கள தெரிஞ்சுக்க கூடாது. ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இருக்கிற சின்ன சின்ன மாடியூல் மாதிரி இந்த ப்ராஜெக்டில் அவங்கெல்லாம் சின்ன சின்ன மாடியூல். தேவையில்லைன்னா அவங்கள பிடுங்கி போட்டுடணும். ஆனால் ப்ரோக்ராம் பாதிக்கக்கூடாது. குழந்தைங்களை கேட்டு விதவிதமாக ரெக்வஸ்ட் வந்துச்சு. டெலிவர் பண்ணோம், நல்லா சம்பாரிச்சோம். ராஜேந்திரன் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி ஆரம்பிச்சாரு. நான் சொந்தமாக ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் கன்சல்டன்ட் கம்பெனி ஆரம்பித்தேன். கிளவுட் டெக்னாலஜிக்கு மாற்றிடலாம். நோ மோர் ஃபிசிக்கல் சர்வீஸ். நிறைய கிளைண்ட்ஸ் பிடிச்சோம். அவங்களோட எல்லா டேட்டாவையும் ஹார்ட் காப்பியிலேருந்து டிஜிட்டைஸ் பண்ணோம். அதை மைக்ரேட் பண்ணியும் மெயின்டைன் பண்ணியும் கொடுத்ததுனால அவங்களோட எல்லா டேட்டாவையும் என்னுடைய தேவைக்கு என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. நாங்கள் பெருசாக மாட்டிக்காமல் இருந்ததுக்கு காரணம் நாங்கள் ஆப்ரேட் பண்ண விதமும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்களோட இருந்த நெருக்கமும். இது ஒரு க்ளோஸ் நெட் குரூப். ரெஃபரன்சஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவோம். யாரோட ரெஃபரன்ஸ்? ரெஃபரல் இல்லை சார், ஃப்ரெஷ்ஷு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ரெஃபரன்ஸ் மட்டும்தான் சார். பார்ட்டி பெருசு சார், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோ வந்தாலும் ஒன்லி ரெஃபரன்ஸ். குற்றத்தில் கூட்டணி போட்டவன் என்னைக்கும் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான் ராஜேந்திரன். பாஸ்கர் சொன்ன ரெஃபரல் என்னாச்சு? அவங்க யூஎஸில் டிப்ளமேட்ஸாக வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு வந்ததுலேயே ரொம்ப வித்தியாசமான ரெக்குவயர்மெண்ட் இவங்க கிட்ட இருந்தா. இதெல்லாம் நியர்லி இம்பாசிபிள். அதனால தான் உங்களை ரெஃபர் பண்ணார் பாஸ்கர். இது ரொம்ப கஷ்டம் சார். இங்கே எல்லாமே பிறக்கிற லக்னம் தான் தீர்மானிக்குது. 7ஆம் தேதி எத்தனை பேர் பிறந்தாலும் எல்லாரும் தோனியோ அனிருதோ ஆறுதில்ல. சரி, மேக் இட் டு 2C ப்ளீஸ். முடிச்சுங்க. ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒரு தொட்டியில் அந்த மரத்தில் கட்டிட்டு சாமியை வேண்டிக்கங்க. கட்டினா கிடைச்சிருமா? கிடைச்சிரும்னா எதுக்கு இவ்வளோ ஃபர்டிலிட்டி கிளினிக், அடாப்ஷன், ஐவிஎஃப், சரகேட் மதர்லாம்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கட்டுங்க. ஒரு குழந்தை கர்ப்பத்துல எந்த லக்னத்துல உருவாகுதோ 10 மாதம் கழித்து அந்த லக்னம் தான் மறுபடியும் அந்த குழந்தை இந்த பூலோகத்துல ஜனிக்கும் பொழுது வரக்கூடிய லக்னமாகவே இருக்கும். இப்போ நீங்க கேட்குற மாதிரி லக்ன ஜாதக அமைப்புள்ள குழந்தை வேணும்னா அது ஜூலை 15 காலையில 7:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளார பிறக்கணும். இப்போ இந்த மாதிரி நேரம் குறித்து குழந்தைய வெளியில எடுக்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. நம்புற மாதிரியா இருக்கு? நம்பினா காசு வரும். முழுசா நம்புறேன். 20க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்க்கு நான் கன்சல்டன்ட். அங்கே ரெஜிஸ்டர் பண்ண எல்லா பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸையும் நான் ஃபில்டர் பண்ணி ஜூலை 15 குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு 3 கப்பில் நான் சிமுலேட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். இந்த ஃபைலில் இருக்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை தரவாக செக் பண்ணேன். அந்த 3 கப்பலோட ஹெல்த் அக்கௌண்ட்டை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணும். குழந்தையோட ஹெல்த்தை ரெகுலராக வாட்ச் பண்ணும். அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிசன் வாங்கினாலோ இல்லை ஸ்கேன் பண்ணாலோ என்னால் இங்கே லைவாக ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா வேறொரு வேலை இருக்கு. நீங்கள் ட்வின்ஸ் தானே? இன்னொரு குழந்தை டீட்டெயில் அனுப்பியிருக்கேன், பார்த்து சொல்லுங்க. லக்னம் கடக லக்னம் விழுந்திருக்கிறது, அதுவும் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சந்திர பகவான். நீங்க சொன்னதுலே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஜாதகம், சிறந்த ஜாதகம் இதுதான். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு.
8 மணிக்கு. ரொம்ப நல்ல ஜாதகம். நல்ல ஜாதகமா? குட் மார்னிங். மார்னிங். இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கு கொண்டு போயிருக்காங்க சார். சீக்கிரம் உள்ள போயிடு. சிஸ்டர் வாங்க. என்ன ராசிங்க? நல்ல ஜாதகமா. ரிஷப ராசி, கடக லக்னம். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சேலஞ்சுன்னு தெரியும். ஆனால் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு செகண்ட் வரைக்கும். பிரச்சனை பெருசானதுமே ஆனதுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டோம். ஆனால் அவன் போலீஸ் கோர்ட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். குழந்தைய தூக்கிட்டு ஏஜென்ட் மூர்த்தியை போடலாம் தான் பிளான். ஆனந்த் அங்கேயும் வந்துட்டான். அடுத்தடுத்து 2 செட்பேக்ஸ். இந்த செயினை உடனே கட் பண்ணணும்னு தோணுச்சு.